அலிசான் மக்தப் மற்றும் ஹிஃப்ழ் மதரசாவின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல் இது. இந்த சேனலில் இஸ்லாமிய கல்வி மற்றும் மார்க்கம் சார்ந்த தகவல்கள், மதரசாவில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள், அதை சார்ந்த மார்க்க உரைகள், பெண்கள் பயான்கள் போன்ற வீடியோக்கள் பதிவிறக்கம் செய்யப்படும். இது போன்ற பயனுள்ள வீடியோ பதிவுகளை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பயனுள்ளவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். நமது அல்-இஹ்சான் மக்தப் மற்றும் ஹிஃப்ழ் மதரசாவினுடைய மாலை பிரிவு பேச்சு போட்டி நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாக உள்ளது. இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக நம் மதரசாவினுடைய ஹிஃப்ழ் பிரிவு மாணவர் ஆஷிக் ரஹத் ஓதி துவக்கி வைப்பார். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت وارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاشعا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. صدق الله العليم. السلام عليكم. முதலாவதாக ஏ அப்துல்லா ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். ஆசிரியர் மாணவர்களுக்கு எனது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேச தலைப்பின் பெயர் ஆசிரியரை பேணுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் மது, சாராயம் இதுவும் ஹராமாக்கப்பட்டது. மதீனாவுக்கு சென்ற மக்கள் அனைவரும் மது, சாராயம் குடித்து மகிழ்வோடு வாழ்ந்தனர். ஒருமுறை அபூ தல்ஹா அவர்களின் வீட்டில் விருந்து அளிக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் அங்கே சென்று சாப்பிட்டு முடித்து அவசரம் வாழ்வார்கள் மது ஜாடியில் எல்லோருக்கும் ஊத்தி கொண்டிருந்தனர். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பாளர்களிடம் கூறுகிறார்கள், மது ஹராமாக்கப்பட்டது, அதை எல்லோரிடம் சொல்லுங்கள் என்று சொல்லவும், அவரும் மது ஹராமாக்கப்பட்டது எல்லாம் கூறும்போது கடைசியாக அபூ தல்ஹா அவர்களின் வீட்டிற்கு வாசலில் மது ஹராமாக்கப்பட்டது என்று கூறவும், உடனே சத்தமாக கையில் வைத்திருந்த ஜாடியை கீழே கொட்டி விடுங்கள் என்று கூறவும், அவர்கள்
கீழே கொட்டியிருந்தனர். அதை கற்ற மக்கள் எல்லோரும் கீழே கொட்டினர். தெருவெல்லாம் சாராயம் மது ஆறாக ஆகினர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது ஆசிரியராக இருந்தனர். சஹாபாக்கள் மாணவராக இருந்தனர். ஆசிரியர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினாலும் அது மனு பேச்சு பேசவே மாட்டாங்க. உடனே செய்திருவாங்க. அதே மாதிரிதான் இதுவும் செய்யறாங்க. அதாவது இப்ப ஒரு ஆசிரியர் நீ கீழே இருக்கலாம், ஒய்த்தி விடுறதும் அந்த ஆசிரியர் தான். ஒரு ஆளி சின்ன சின்ன வயசுல இருந்தாலும் சின்ன பையனா இருந்தாலும் அது ஆலிமாக்குறது அது ஆசிரியர். அது ஆசிரியர் எல்லோரும் ஆசிரியரே பேர் வேண்டும் என்றால், அதாவது ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிரியர் எதுக்காக போனார், சலாத்தோட சொல்லாம ஒரு ஏதாச்சும் கீழே உள்ளது ஏதாச்சும் ஒண்ணுன்னா அதை எடுத்து கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி ஏதாச்சும் கை கொடுக்கும். அது மாதிரி போனா அது நீங்க எவ்வளவு பெரிய நன்மையை சேர்த்து வச்சிருந்தாங்க. கடல் அளவு எவ்வளவு பெரிய சேர்த்து வச்சிருந்தா ஒரு நிமிடத்தில் இதாயிருந்தது சேர்த்து. அப்படின்னா பார்க்க ஆசிரியர்கள் எதுவுமே பேசக்கூடாது. சூரா குஜராத்தில் எழுதியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர் பேச்சு யார் கூறுகிறார்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய நன்மையை செய்திருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆய்வாக இருந்தாலும் பாவத்தில் விழுவிடுவார். அதாவது நீங்க ஒரு ஆசிரியர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லுங்க, அது உங்க சொல்லுறது முடியும் உங்களுக்கு கொண்டு போகும். ஒரு ஆசிரியருக்கு ஒரு பேணுதல் அப்படின்னா ஒரு பேணும் அவர்கள் மதிப்பு அந்த மாதிரி சொல்லணும். என்ன கேட்டாலும் செய்யணும், இந்த மாதிரி பண்ணணும். அவங்க சிறு வயதில் முஃப்தா, அதாவது மாதிரி இருக்கும் போதே அவர் குர்ஆன் முடிச்சு இதை சொல்லி அலிஃப் பா கா இது அது இது எல்லாமே சொல்லி ஒரு நாஜிரா ஆக்கி பட்டாயம் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையாசல விட்டு அவர் ஒரு ஆலிமாயி ஒரு இமாமாயி வளர்ந்தவர். இவர் தான் இந்த மாதிரி இன்னும் ஆசா படிச்சாரு அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குற பார்த்தீங்களா. அந்த அசலத்துக்கு மேலதான் மனசாக்கும் மேலும் அதான் பெரிய நன்மை. பெரிய நன்மை. அது நம்ம சொர்க்கத்துக்குடியும் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அதுல நிப்பார். பாருங்க, ஆசிரியருக்கு ஒரு மதிப்பு கொடுத்தா எவ்வளவு பெரிய நன்மை இருக்கு. எல்லாரும் ஒரு ஆசிரியருக்கு ஒரு சலாமாத் சொல்லுங்க. என்னோட உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லா, அல்லாஹ் இவர் பேசுகிறேனே அதிகப்படுத்துவனாக. அடுத்ததாக அபூபக்கர் சித்திக் உண்மை பேசுதல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் பேசும் தலைப்பின் பெயர் உண்மை பேசுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு மனிதன் நபி அவர்களிடம் வந்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என்னிடம் 4 கெட்ட பழக்கங்கள் உள்ளன என்று கூறினார். அவை சூதாடுதல், மதுவுதல், பொய் பேசுதல், திருடுதல். சூதாடுதல் மது அருந்துதல் இஸ்லாத்தில் ஹராம். பொய் என்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம். இதில் ஏதாவது ஒன்றை நான் விட்டாக வேண்டும் என்று நபி அவர்கள் கூறினார். நபி அதற்கு, நீங்கள் பொய் சொல்லும் பழக்கத்தை விட்டு விடுங்கள் என்று கூறினார். அந்த நொடியில் இருந்த அந்த மனிதர் பொய் சொல்லும் பழக்கத்தை விட்டு விட்டார். அந்த நாளில் அன்று இரவு அவர் ஒரு வீட்டில் வீட்டிலிருந்து புறப்படுகிறார். திருடி முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது அவருக்கு தோன்றுகிறது, இப்பொழுது யார் திருநாள் என்று கேட்கும் போது நபி அவர்கள் நம்மிடம் கேட்டால் நாம் உண்மைதான் சொல்லியாக வேண்டும். அதனால் அந்த நொடியிலிருந்து அவர் திருடும் பழக்கத்தை விட்டு விட்டார். அதற்கு மறுநாள் அவர் குடித்துவிட்டு ஒரு வீட்டில் பிரச்சனை பண்ணுகிறார். அதற்கு நபியரிடம் கேட்கும் போது அவர் உண்மைதான் சொல்லியாக வேண்டும் என்று தோணியதால் அவர் குடிக்கும் பழக்கத்தையே விட்டுவிட்டார்.
அவர் சூதாடி அதற்கு மறுநாள் அவர் மக்கள் மத்தியில் சூதாடி கொண்டிருக்கிறார். அதை 4 நபர் பார்த்துவிட்டார்கள். அதனால் அவர்கள் நபியிடம் கூறிவிடுவார் என்பதால் அவர் சூதாடும் பழக்கத்தை விட்டுவிட்டார். எனவே என்ன தெரிகிறது என்றால், பொய் என்பது ஒரு மெழுகுவர்த்தி போல் ஊதினால் அணைந்துவிடும். ஆனால் உண்மை என்பது ஒரு சூரிய ஒளி, அது என்றென்றும் கிடையாது. இதோ நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கல்லா அல்லாஹ் இவர் பேச்சு திறனை அதிகப்படுத்துவாங்க. அடுத்ததாக விஸ்வாஸ் சோதிக்கப்பட்ட 3 நபர்கள் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து அலா ரசூலில் கரீம். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا مسلمين. أما بعد. இப்போது உங்கள் முன் பேசுகிற தலைப்பு சோதிக்கப்பட்ட 3 நபர்கள். அது யாரெல்லாம்? முதலாவது தொழுநோயாளி, 2வது வழுக்கை தலையன், 3வது குருடன், கண் குருடன். இப்போது அல்லாஹ் ஒரு மாணவரை இறங்கலாம். எனக்கு தொழுநோயாளி உங்களுக்கு எது விருப்பமானது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாணவர் உங்களுக்கு எது விருப்பமானது என்று கேட்டவன் அப்போ அந்த தொழிலாளர் சொல்றாங்க, எனக்கு நல்ல நிறமும் நல்ல தோள்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த வானவர் அவங்க தோல்ல தடவும் போது அவங்களுக்கு நல்ல நிறமும் நல்ல தோள்களும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்கிறாங்க, உங்களுக்கு செல்வத்துல உங்களுக்கு எது ரொம்ப சிறந்தது பிடிக்கும் அப்படின்னு கேட்க, அவங்க எனக்கு ஒரு ஒட்டக பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வானவர் அவங்க தொழிலாளிக்கு ஒரு கருவுள்ள ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு ஒழுக்கை கலை அவங்கள்ட்ட வானவர் போறாங்க. வானவர் போய் உங்களுக்கு எது விருப்பமானது அப்படின்னு சொல்லி கேட்க சொல்ல, அவங்க சொல்றாங்க, எனக்கு நல்ல முடி வேணும், எனக்கு வழுக்கையா இருக்கிறதுனால எனக்கு மக்கள் நான் வெறுக்கிறாங்க, எனக்கு நல்ல முடி வேணும் அப்படின்னு கேட்கல. வானவர் அவங்க தலையில கடையில சொல்ல அவங்களுக்கு நல்ல முடி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேட்பாங்க, அவங்களுக்கு எது செல்வத்துல விருப்பமானது அப்படின்னு கேட்க சொல்ல, எனக்கு மாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு கருவுல ஒரு மாடை கொண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கண் குருடத்தை கேட்க சொல்ல, உங்களுக்கு எது விருப்பமானது அப்படின்னு கேட்க சொல்ல அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கண் பார்வை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வானவர் கண்ணை தடவி சொல்ல அவங்களுக்கு கண் பார்வை நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் செல்வத்துல உங்களுக்கு எது சிறந்தது, எது பிடிக்கும் அப்படின்னு கேட்க சொல்ல, எனக்கு ஒரு ஆடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க மாணவர் அவங்களுக்கு கருவுள்ள ஒரு ஆடை போயிடுவாங்க. ஆடை கொண்டுட்டு போயிடுவாங்க. போயிட்டு இவங்க போனதுக்கு அப்புறம் இதை வச்சு நல்ல பணக்காரங்களும் ஆகிப்பாங்க. பணக்காரங்க ஆகணும்னா மறுபடியும் மாணவர் இறக்குவான். அல்ல மாணவரை உலகத்துல இறக்கி அந்த முதல்ல தொழிலாளிகள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் மாணவர்கள் கேட்க சொல்ல, பயணத்துல எல்லாத்தையுமே நான் பயணம் செஞ்சேன், ஆனா பயணத்துல எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாணவர் அப்புறம் உங்ககிட்ட இருக்க ஒட்டகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ வந்து எனக்கு வந்து அப்ப அந்த தொழிலாளர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அல்லாத நல்ல நிறங்கள் நல்ல தோள்களும் வந்து தான் நீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு வாழையா வந்ததுதான் எனக்கு நல்ல நிலமும் நல்ல தோள்களும் எல்லாம் சொல்ல. அப்போ அந்த மாணவர்கள் சொல்லுவாங்க நீங்க சொல்றது பொய்யா இருந்தா நீங்க முன்னாடி எப்படி ஏழையா இருந்தீங்களோ அப்படியே உங்க அல்லா வந்து மாத்தட்டும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப தொழில்நோயாளி வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்க, ஒரு தொழுநோயும் நல்ல நிலமும் இல்லாதவங்க ஏழையா இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கை தலைவர் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, நான் பயணம் செஞ்சேன், நான் பயணத்துல வந்து எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டேன், பயணம் செய்யறதுல எனக்கு எல்லாமே தொலைஞ்சிச்சு, எனக்கு உங்ககிட்ட இருந்த ஒரு மாலை கொடுத்த அல்லாதானே அவங்களுக்கு நல்ல முடியல தந்தான் அப்படின்னு சொல்ல இல்லையே எனக்கு மாலைக்கு மரியாதை வந்துச்சு, உங்களுக்கு தான் மாலைலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நீங்க சொல்றது பொய்யா இருந்தா அல்லா வந்து உங்களை அப்படியே மாத்தட்டும், நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே மாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வந்து வாழ்க்கை தலைவர் வந்து முன்னாடி எப்படி ஏழையாகவும் முடியில்லாமையும் இருந்தாங்களோ அதே மாதிரியே ஏழையாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் கண் குருகிட்ட போய் கேட்பாங்க. கண்கிட்ட போய் நான் பயணம் செஞ்சேன், இந்த மாதிரி எனக்கு எல்லா பொருளுமே தொலைஞ்சிச்சு, எல்லா பொருளுமே தொலைஞ்சிட்டு சாப்பாடும் தீர்ந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஆனாலும் சொல்லுவாங்க எனக்கு வந்து உங்களையும் எல்லாமே விட்டா எனக்கு யாருமே இல்லை அந்த சொல்ல அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாணவன் வந்து இந்த கண்கோட உங்களுக்கு வந்து அல்லாத உங்களுக்கு நல்ல பார்வையை தந்தான், அந்த அவங்க அல்லாத நல்ல பார்வையை தந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்ககிட்ட இருக்க ஒரு ஆளை தாங்க அப்படின்னு சொல்லுறது கண்கோடு வந்து சொல்லுவாங்க, என்கிட்ட இருக்க ஆடு எது உங்களுக்கு விருப்பமானதோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த மாணவர் வந்து சொல்லுவாங்க, இல்ல வேண்டாம் அதை நீங்களே வைங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாணவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து உங்க 3 நபர்களையும் சோதிக்கணும் என்னை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, உங்க தோழர் 2 பேர் வந்து அல்லாவுக்கு வந்து நன்றி செலுத்தல, அல்லாஹ் வந்து அவங்கள வந்து அவங்க மேல வந்து ரொம்ப கோபமா இருக்காங்க. உங்க மேல நீங்க அல்லாவுக்கு வந்து நல்லா நன்றி செஞ்சிருக்கீங்க, அல்லாஹ் வந்து இன்னும் உங்களை நிறைய பணக்காரங்களா ஆக்குவான் என்று சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த 2 பேருமே வந்து தொழுநோயாளியும் வளர்ச்சி தலைவரும் அவங்க அல்லாவுக்கு வந்து இணைய வைத்தாங்க. அல்லாவே அவங்க கொடுத்தா அதே மாதிரி அல்லாவுக்கு நன்றி செலுத்த அது செலுத்தாம அந்த 2 பேரும் இருந்தனால அல்லா அவங்க மேல கோபம் ரொம்ப கோபமா. இப்போ வந்து கண்குருடர் வந்து இவங்களோட கண்குருடர் வந்து அல்லாட்ட வந்து நல்ல நன்றி செலுத்தினாங்க. அல்லாஹ் வந்து நமக்கு தந்தா சொல்லிட்டு நல்ல நன்றி செலுத்தினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இவர் பேசுகிறதை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக KM அப்துல் வாஹித் பாவமளிப்பு தேடுதல் என்ற தலைப்பில் பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: ونعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கிருபையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் நபா தாபிஈன்கள் மீதும் இமாம்கள் மீதும்
குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர்களின் மீதும் என்றென்று நிறுவனமாக ஆமீன் என்று துவா செய்தபடி என் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்று நான் உங்கள் முன் பேச வந்தது தலைப்பு பாவ மன்னிப்பு தேடுதல். மறதியும் பொழுதுபோக்கு தன்மையும் மனிதனின் இயற்கையான குணம். எனவே ஒருவர் பாவம் செய்யும் சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் அல்லாஹ் அவனுடைய மிகப்பெரிய பேரர்களாகிய மன்னிப்பை அவனுக்கு வழங்கியுள்ளான். ஒவ்வொரு அடியானும் நாம் செய்த பாவத்திற்காக பிழை பொருத்தம் செய்யும் பொழுது அல்லாஹ் அவனுடைய கருணை உள்ளம் கொண்டு பார்க்கிறான். அவன் செய்த பாவத்தை மன்னிப்பதோடு மறைக்கவும் செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான், قل يا عبادي الذي أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا وهو الغفور الرحيم. என் அடியார்களே, உங்களில் யாரும் பரம மீறி தமக்குத்தாமே தீங்களித்துக் கொள்ளாதீர்கள். தமக்குத்தாமே தீங்களித்துக் கொண்டு அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பானான், மிக்க மன்னிப்பாளன், மிக்க கருணையாளன். அதாவது ஒருவன் பாவம் செய்த பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னிக்கிறான். மறுமையில் அவன் செய்த பாவத்தை மறைத்து அவனை கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ்வின் இந்த மன்னிப்பு அல்லாஹ்வின் காரியத்தில் மட்டும்தான். அதாவது ஒருவர் வேற அடியாருக்கு தீங்கழித்திருந்தால் அல்லாஹ்விடம் மட்டும் மன்னிப்பு கேட்டால் அது போதாது, அந்த அடியாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். உதாரணமாக நான் ஒருவனை அடித்து விட்டேன், அந்த அல்லாஹ்விடம் மட்டும் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த அடியாரும் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தபடி என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதற்கு பேச்சு திறனை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக டி ஷேக் அத்னான் பெற்றோரை பேணுதல் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். மா பஅத். வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எனதற்கு உயிருக்கும் மேலான இம்மும்மத்தின் தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் மீது, இமாம்கள் மீது, முக்கியமாக நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் என்று கூறிவிட்டு என்ற உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்றால் பெற்றோரை பேணுவோம். குர்ஆன் கூறுகிறது, மனிதர்களே, என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறான். உன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய் என்று அல்லாஹ் கூறுகிறான். உன் பெற்றோரை பாற்று, அவர்களை பாற்று, சீ என்று வார்த்தை கூட வெட்கத்தக்க வார்த்தை பேசாதீர்கள். அவர்களை பாற்று, சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீர்கள். அவர்களை விரட்டாதீர்கள். இந்த விஷயத்தை போன்று அல்லாஹ்வுக்கு தீனில் வேறு எதுவும் இல்லை. பிர்ருல் வாலிதே, பெற்றோர்களை நன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். என் சகோதரர்களே, இந்த உலகில் இப்பொழுது உங்கள் பெற்றோர் உங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலே பெரிய அருள் என்றார். புதிய வயது பெற்றோர்களை அவர் சொர்க்கம் நுழையவில்லை என்றால் அந்த மனிதர் மீது நாக்கமாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னார்கள். உன் பெற்றோர் மரணித்து விட்டால் அவர் மரணிப்பதற்கு முன் உன்னை புரிந்து கொண்டு அன்போடு இறந்திருந்தால் அவர்
இந்த உலகிலும் மறு உலகிலும் அவர்தான் வெற்றிக்குரியவர்கள். அல்லது உங்களை புரிந்து கொள்ளாத நிலையில் மரணித்திருந்தால் அல்லாஹ்வில் தௌபா மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள், நஷ்டவாளியாக ஆகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கேட்கிறார்கள், இறைத்தூதர், என் அழகிய நட்புக்கு மனிதர்களிலே தகுதி வாய்ந்தவர்கள் யார் என்று கேட்கிறார். அப்போது நபி சொல்கிறார்கள், உன் தாய் என்று சொல்கிறார்கள். பின்பும் யார் என்று கேட்கிறார். பின்பும் உன் தாய் சொல்கிறார்கள். பின்பும் யார் என்று கேட்கிறார். பின்பும் உன் தாய் தான் சொல்கிறார்கள். பின்பும் யார் என்று கேட்கிறார். தந்தை என்று சொல்கிறார்கள். மற்றொரு அறிவிப்பில், தூதரர்களே, என் அழகிய நட்புக்கு தகுதி வாய்ந்தவர்கள் யார் என்று கேட்கிறார். சொல்றார்கள், உன் தாய், பின்பும் உன் தாய், பின்பும் உன் தாய், பின்பும் உன் தந்தை என்றார்கள். அபூ ஹுரைரா அப்துல்லா இப்னு ஆஸ் அம்ர் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ஒரு மனிதர் நபிகிட்ட வந்து கேட்கிறார்கள், நபியே, நான் போருக்குரிய வரட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி சொல்றார்கள், உனக்கு தாய் தந்தை இருக்கிறார்களா? அதுக்கு அந்த மனிதர், ஆம் இருக்கிறார்கள் என்றார்கள். உன் தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டு வா, அது போர் புரிந்த நன்மை கிடைக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த செயல் என்று ஒரு மனிதர் நபிகிட்ட கேட்கிறார்கள், நபியே, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த செயல் எதை என்று கேட்கிறார்கள். நபி சொல்றார்கள், முதலாவது நேரத்துடன் தொழுவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்றார்கள். அடுத்ததாக பெற்றோர்களை பேணுங்கள் என்றார்கள். அடுத்ததாக நல்ல முறையில் போர் செய்யுங்கள் என்றார்கள். நமது வழியில் பார்க்கிறோம், வயது புரிந்துவிட்டால் இந்த பெற்றோர்களை அடிக்கிறார்கள், பேசுகிறார்கள், முதியோர் எல்லாம் என்று ஒரு இடத்தில் சேர்க்கிறார்கள். நம்ம சிறுவில்லையாக இருந்த பொழுது நம்மளை ட்ரெஸ் போட்டு விட்டு பவுடர் போட்டு நம்மளை பார்த்து கொண்டார்களே, அவர்களுக்கு காட்டு நன்றி இதானா? அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ கற்றுக் கொடுத்தார்கள், ரப்பிர்ஹம்மா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது எங்களை எப்படி பார்த்து கொண்டார்களோ அவர்களுக்கும் இந்த நிலையை கொடுப்பாயாக, ஆமீன். மேலும் பெற்றோர்களுக்கு நாம் அனைவரும் துஆ செய்யும் பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக என்று கூறிவிட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ். அல்லாஹ் பேசுகிறேன் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக பி முகமது தாஹிர் ஷிர்க் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليكم وعلى رسول الكريم. أما بعد، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد عبده ورسوله. قال الله تعالى، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته وعيوا إن المؤمنين. அல்லாஹ் நல்லடியார்களே, ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்தை அல்லாஹ்வுக்கு நேராக அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு உபதேசம் செய்ய கருதிய சமயத்தில் அவரை நோக்கி, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு ஒன்றையும் இணை வைக்காதே என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாகும் என கூறுகிறார்கள். அல்லாஹ் அறியாளுமே, மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பான், ஷிர்க் வைத்தாங்களா, அவங்கள எங்க அப்படின்னு கேட்பான். அடிக்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஷிர்க் வைக்கிறவங்க அல்லாஹ் கேட்பான், எல்லாம் நீ பாவம் வச்சியா அப்படி எல்லாம் கேட்பான். நல்லா கேட்பான், உனக்கு பணத்தை தந்தனா, நோயில்லாத வாழ்க்கையை தந்தனா, எதுக்கு என்ன வழங்கல அப்படின்னு கேட்பான்.
அதுக்கு இது வந்து وعند دورنا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பேச்சு தன்னை மென்மேலும் அதிகப்படுத்த. அடுத்ததாக அர்ஷத் அல்லாவின் கட்டளைக்கு அடிப்பணிதல் என்ற தலைப்பில் பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين الصلاة والسلام عليكم على رسول الكريم أما بعد أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எனது உயிரிலும் மேலான உம்மத்தின் தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் மீதும் இமாம்கள் மீதும் முக்கியமாக நம் அனைவர் மீதும் உண்டாகுமாக ஆமீன் என்று துஆ செய்தபடி என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிதல். இன்னல்லதீன عند ربك لا يستكبرون عن عبادته ويسبحونه وله يسجدون. எவர்கள் உமது இறைவனிடத்தில் நெருங்கியிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பெருமை கொண்டும் அவனை வணங்காமல் இருப்பதில்லை. மேலும் அவனுடைய புகழை கூறி துதித்துக் கொண்டும் அவனுக்கு சிரவணங்கம் சஜிதா செய்து கொண்டும் இருக்கின்றனர். அல்லாஹ் நபிமார்களையும் சிறந்த நல்லடியார்களையும் அவர்கள் சஜிதா செய்ததை வைத்து புகழ்கின்றான். எமது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு கழுகையில் சுஜூதுக்கு சென்று அல்லாஹ்வின் பாலான தனது பணிவையும் சேவையையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு சென்று தடையை உயர்த்துவதற்கு இடையில் உங்களில் ஒருவர் 50 ஆயத்துக்கள் ஓதக்கூடிய அளவு நேரம் தரித்திருப்பார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். புகாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்யும் சஜிதாவை வைத்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சஜிதாவில் யா அல்லாஹ், நான் உனக்கு சிரத்தாழ்த்தி விட்டேன், உன்னை விசுவாசித்து விட்டேன், எனது முகம் அதை படைத்து வடிவமைத்து கேள்வி மற்றும் பார்வையை உண்டாக்கி உனக்கு சிறந்தாழ்த்தி விட்டது. படைப்பாளர்களுக்கெல்லாம் சிறந்தவனாகி அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக அதிகம் சஜிதா செய்வது சஹாபாக்களின் ஒரு வணக்கமாக காணப்பட்டது. அதன் காரணமாக அவர்களது முகங்களில் அதன் அடையாளமும் வெளிப்பட்டது. அல்லாஹ்வின் கட்டளைகளை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். மேலும் அல்லாஹ்வின் கட்டளைகளை பேணி காத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. அதன் மூலம் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தபடி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ். அல்லாஹ் பேசுகிறனை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக இம்தியாஸ் பாரியை மிகத்த அறிவு என்ற தலைப்பில் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد நான் பேச வேண்டிய தலைப்பு என்ன என்றால் பாறை நிறுத்த அழிவு. இரண்டாம் கலிகால உமரில் அவரின் ஆட்சி காலத்தில் ஈரானுடன் ஒரு போர் நடைபெற்றது. அந்த ஈரானுடன் போர் நடைபெற்றது. ஈரானின் தளபதியான ஹெர்முசான் அந்த போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. ஹெர்முசான் கைது செய்யப்பட்டான். பிறகு ஹெர்முசான் முஸ்லிம்களை கொன்று குவித்தான். அதற்காக அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இஸ்லாமிய வீரர் பாலை இதை நான் வெட்டுகிறேன் சொல்கிறார்கள். உமரலி எல்லாம் அவர்கள் பார்த்தார். உமரலி எல்லாம் பார்த்து குடிக்க தண்ணீர் வேணும் என்று சொல்கிறான். தண்ணீரும் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. நான் இந்த தண்ணீரை குடிக்கும் வரை என்னை யாரும் கொல்லக்கூடாது என்று சொல்கிறான். உமரலி எல்லாம் அவர்களும் சரி என்று சொல்கிறான். அவன் தண்ணீரை வேகன அப்புறம் கோடையை தீட்டி வீசுகிறான். நான் இந்த தண்ணீரை குடித்தாதானே கொள்வீர்கள், நான் இந்த தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். உமரலி அவர்களும் பார்த்தார். அவன் பார்த்தார். அடுத்து எருமுசானை விடுதலை செய்ய சொன்னார். அடுத்து எருமுசான் உமரலி அவர்களும் கூடியில் நமக்கு பார்க்கிறார். பார்த்து அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். உமரலி அவர்கள் கேட்டார், வெளிப்பட்டவுடன் இதை சொல்ல வேண்டியதுதானே? நான் அப்படி சொன்னால் மக்கள் என்னை உயிருக்கு பயந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்வார். அதனால் நான் அப்படி சொல்லாமல் சொன்னேன் என்று சொல்கிறார். உமரலி அவர்களும் சொல்லுகிறார், பாரசீக மக்களின் அறிவே பாறையை பேசியதாகும் என்று சொல்கிறார். இதற்கு ஒரு படிப்பினையும் இருக்கு. கொடுத்த வாக்கை எப்பொழுதும் பேண வேண்டும் என்பதே இந்த சம்பவத்தின் குறிக்கோள் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும். பாரக்கல்லாஹ். அல்லாஹ் இவர் பேசுகிறதை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக எஸ் முகமது ராதி நல்லதை ஏவி தீமை தடுப்பது என்ற தலைப்பில் பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد وإنك لعلى خلق عظيم. நபியே நிச்சயமாக நீர் நற்குணத்தில் நிச்சயமாக நீர் நற்குணத்தில் உள்ளீர். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் மிக அழகிய குணமுடையவர்களாக இருந்தார்கள். அவாஸ் இப்னு ஸம்ஆன் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நன்மையை பற்றியும் தீமையை பற்றியும் நான் கேட்டேன். நல்லது என்பது நற்குணம்தான், தீமை என்பதும் உள்ளத்தை உறுதுவதும். மக்கள் அதை பார்த்துவிட்டு நீர் வெறுப்பது ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமையை செய்பவர்களாகவோ தீமையை சொல்பவர்களாகவோ தீமையை விரும்பக்கூடியவர்களாகவோ இருந்ததில்லை. மேலும் உங்களில் மிக சிறந்தவர் உங்களில் அழகிய நற்குணம் உள்ளவரே என்று கூறுவார்கள். அபூதர்தார் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அருமை நாளில் ஒரு மோமின் தராசில் அதிக கனம் ஏற்படுத்துவது நற்குணம்தான்.
நிச்சயமாக அல்லாஹ் கேட்ட பேச்சுகளை பேசுபவன் தீய செயலை செய்பவனை கண்டு கோபமடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் மக்களை அதிகமாக நுழைய செய்வது எது கேட்கப்பட்டது? இரையச்சமும் நறுமணம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரகத்தில் மக்களை அதிக அளவில் நுழைய செய்வது எது என்று கேட்கப்பட்டது? வாயும் மறுப்பும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், மூமின்கள் மிக அழகிய குணமுடையவரே, அவர்கள் ஈமானில் பரிபூர்ணமானவர் ஆவார். உங்களில் சிறந்தவர் உங்களின் மனைவியரிடம் சிறந்தவரே, அவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்பவரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதில் இருந்தபோது நற்குணத்தை கொண்டு வாழ்ந்தார்கள், நற்குணத்தை கொண்டு மரணம் அடைந்தார்கள். அவர்கள்தான் நம் முன் ஒரு உதாரணம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அதே போலவே நாமும் நற்குணத்துடன் வாழ்ந்து நற்குணத்துடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம தருவானாக. ஆசிரியர் தகுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹ். அல்லாஹ் இவர் பேசுகிறேன் அறியப்படுத்தானாக. அடுத்ததாக முகமது சித்திக் நற்குணம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على رسول الكريم. أما بعد، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எனது உயிருக்கும் மேலான உம்மத்தின் தலைவராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்களாகிய சஹாபாக்கள் மீதும் முக்கியமாக நாம் அனைவர்கள் மீது முன்தாகமாக ஆமீன் என்று துஆ செய்ததோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். அல்லாஹ் குர்ஆனில் 3வது சூரா ஆல இம்ரானில் 104வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதஊன இலல் கைரி வயஅமுருன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கரி வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் நல்லதின் பக்கம் அழைக்கின்ற, நல்லதை ஏவுகின்ற, தீயதை விட்டு தடுக்கின்றவர்கள் இருக்கட்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உங்களின் ஒவ்வொரு தீமையை கண்டால் அதை உங்கள் கையால் தடுக்க வேண்டும். அதற்கு இயலாவிட்டால் அதை உங்களின் நாவினால் அதை தடுக்க வேண்டும். அதற்கும் இயலாவிட்டால் உங்களின் உள்ளத்தால் அதை வெறுக்க வேண்டும் என்று இது இறை நம்பிக்கை மிக பலவீனமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உதாரணமாக 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அதை நம்ம கையால தடுக்கணும். அது நம்மளால முடியல அப்படின்னா நம்மளோட நாவினால சொல்லி தடுக்கணும். அதுவும் நம்மளால முடியல அப்படின்னா நம்மளோட உள்ளத்தால அதை வெறுத்தணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நமது உயிரை கையில வச்சிருக்கோம் அல்லாஹ் தான். நான் தான் உயிரை கொடுப்பான், நான் தான் உயிரை எடுப்பான். அறிவிக்கிறார்கள், எனது உயிரை தான் கையில் வைத்திருக்கும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்க நல்லதை ஏவுங்க, தீமையை தடுங்க. அப்படி நீங்க நல்லதை ஏவல, தீமையை தடுக்கல அப்படின்னா அல்லாஹ் அவனுடைய தண்டனையை அவங்க மேல இறக்கிடுவான். அதுக்கடுத்து நீங்க அவனை அடைந்தாலும் அவன் அவங்களுக்கு பதில் அளிக்க மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், போர்லயே மிக சிறந்தது எது அப்படின்னா அநிதக்கார அரசனிடம் நீதியை எடுத்து சொல்வதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அநிதக்கார அரசன் என்றால் நீதியை ஒழுங்கா சொல்லாம பொய்காட்டு இருந்தால்தான் அநிதக்கார அரசன். அபு அப்துல்லா என்ற
அபு அப்துல்லா என்ற தாரிக் இப்னு ஷிஹாப் அல்-ஃபதலில் அஹ்மசி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒட்டகத்து மேல சேனத்தில் காலை வைக்கும்போது ஒரு மனிதன் வந்து போர்வையே மிக சிறந்தது எது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போர்வையே மிக சிறந்தது அணிதற்கால அரசனிடம் முன் சத்தியத்தை எடுத்துரைப்பதாகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை ஒரு மனிதர் வந்து தங்க மோதிரம் போட்டு இருந்தது. அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தாங்க. உடனே அந்த மோதிரத்தை கழட்டி எரிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யாராவது நரக நெருப்போடைய காக்க அடைய ஆசை இருந்துச்சுன்னா தங்க மோதிரத்தை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அதுல இருந்து ஒரு மனிதர் வந்து இந்த மோதிரம் போட்டு மனிதத்தை சொல்லுவது, நீ அந்த மோதிரத்தை எடுத்து வேற முடிவை பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த மனிதன் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி எறிந்ததை நான் தொட மாட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்க மோதிரத்தை போட்டா பாவம் சொல்லி நன்மை ஏன் நீங்க தடுத்தாங்க. அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பாதையில் உட்கார்வதை நாங்கள் எச்சரிக்கிறேன் அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்காக நாங்க பாதையில உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுற நிலை வந்தா நிலை வந்திருக்காங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுற நிலை வந்தா பாதைக்கு அதற்குரிய உரிமையை வழங்கி விடுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்காக பாதையில உரிமை அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து பார்வையை தாழ்த்துவது, இடையூறு தருவதை நீங்குவது, நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பதுதான் சலாமிற்கு பதில் கூறுவதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதனால் அல்லாஹ் நமக்கு நன்மை ஏவி தீமை தடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்ததோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இவர் பேசுகிறதை மேன்மேலும் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக BN அப்துல் ரஹ்மான் நீர் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்ற தலைப்பில் பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعوذه ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அது இருக்கும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமா என்ற துஆ செய்து முறையை ஆரம்பம் செய்கிறேன். நான் இப்போது உங்கள் முன் நியத்தை பற்றி பேச போகிறேன். ஒழுக்கங்கள் அடிப்படையில் நியத் என்னும் தூய்மையான எண்ணமாகும். நியத் என்பது துன்யாவை சார்ந்த காரியங்களாக இருந்தாலும் மர்மையை சார்ந்த காரியங்களாக இருந்தாலும் நியத் என்பது ரொம்ப முக்கியமானதாகும். ஒரு எண்ணம் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் ஏற்றுக்கொள்ளப்படாததும் ஒரு முக்கியமான காரணமே நியத் தான். அந்த நியத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன கூறுகிறான்? வமா உமீரு இல்லா லியஹ்துல்லாஹு முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா யுகீமு ஸலாத்த வ யுத்து ஸகாத்த கஸாலிக தீனுல் கய்யிம். அல்லாஹ்வை வணங்குவதற்கு தூய்மையாக்கப்பட்டவர்களாக தவறான வழியிலிருந்து சரியான வழியில் அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும். அவர்கள் தொழுகையில் நிலைநாட்ட வேண்டும். அதற்காக அவர்கள் வணங்க வேண்டும். அபூ ஹுரைரா என்ற அப்துல் ரஹ்மான் இப்னு ஸஹர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உடல்களையோ உங்கள் தோற்றங்களையோ பார்க்க மாட்டான், உங்கள் இதயங்களையும் உங்கள் செயல்களையும் தான் பார்க்கிறான். உங்கள் உடம்பில் ஒரு உறுப்பு இருக்கிறது. அந்த உறுப்பு சீரழிந்து விட்டால் உங்கள் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சீரழிந்துவிடும். அந்த உறுப்பு கெட்டுவிட்டால் உங்கள் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் கெட்டுவிடும். அதுதான் கல்பு, இதயம். அபுல் மூசா என்ற அப்துல் ரஹ்மான் இப்னு மூசா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
நிச்சயமாக அல்லாஹ் நன்மையும் தீமையும் பதிவு செய்கின்றான். ஒருவர் நன்மை செய்வது என்று எண்ணி அந்நன்மையை செய்யாமல் விட்டால் அல்லாஹ் இடத்தில் ஒரு நன்மையாக எழுதுகிறான். ஒருவர் தீமை செய்வது என்று எண்ணி நன்மையை செய்துவிட்டால் அல்லாஹ் இடத்தில் ஒரு நன்மையாக எழுதுகிறான். நியத் என்பது 2 வகைப்படும். அந்நியத்து சாலிகா, அந்நியத்து ஃபாசிலா. அந்நியத்து சாலிகா என்பது தூய்மையான எண்ணம் கொள்வது, நல்லதை நாடுவது அந்நியத்து சாலிகா ஆகும். உதாரணம், தபுக் போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களையும் மதீனாவாசிகளையும் அழைத்து சென்றார்கள். அப்போது மதீனாவாசி பகுதியில் சில சஹாபாக்களை அவர்கள் அழைக்கவில்லை. அதன் காரணமாக சில சகாபாக்கள், அனைத்து சகாபாக்களும் நான் பசியுடனும் தாகத்துடனும் எதிரிகளை போர் செய்ய போகிறோம். இதற்கு நான் போர் செய்ய போகிறோம். இதற்கு அல்லாஹ் எங்களுக்கு எத்தனை நன்மையை கொடுக்கிறானோ அதே அளவிற்கு அல்லாஹ் அவர்களும் நன்மையை கொடுக்கிறான். ஏனென்றால் அந்நியத்தின் சாலிகாவின் காரணமாக அல்லாஹ் நன்மையை குறைவேண்டி கொடுக்கிறான். அந்நியத்து ஃபாசிலா என்பது கெட்ட எண்ணம் கொள்வது, கெட்டதை நாடுவது அந்நியத்து ஃபாசிலா ஆகும். உதாரணம், 2 முஸ்லிம்கள் எனது வாழ்க்கை மூலம் சண்டையை சந்தித்தால் கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் நரகில் இருப்பார்கள். இதே குதிரை கொலை செய்த சரி, ஆனால் கொலை செய்யப்பட்டவர் நரகில் இருக்க என்ன காரணம் என்று கேட்கப்பட்டது. அப்போது கூறினார்கள், நிச்சயமாக அவரும் தன் தோழரை கொள்வதில் ஆர்வமுள்ளவராக இருந்தார் என்று கூறினார்கள். நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் தூய்மையான எண்ணம் கொண்ட மனிதராக ஆக்கி வைப்பானாக. அது மட்டும் அல்லாமல் சொர்க்கத்துக்கு உயர்ந்திருக்கமான ஜன்னத்தில் திருக்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானா என்று துஆ செய்து நிறைய முடிவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இவர் பேசுகிறேன் அதிகப்படுத்துவனாக. அடுத்ததாக காஜா மெயின் அல்லாஹ்வின் ஹிக்மத்துகள் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கும் வ அலா ரசூலில் கரீம். வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். எல்லாமல்ல நல்லடியார்களே, உங்கள் முன்னால் பேச வந்த தலைப்பு அல்லாஹ்வின் நிஅமத். நிஅமத் என்றால் அருள் என்பதே பொருளாதாரத்தை மட்டும் கிடைக்காது, மாறாக உடலோரக்கம், அறிவு, மன நிம்மதி, குழந்தை செல்வம் என்பவற்றையும் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நாம் எல்லாருக்கும் பல்வேறு வகையான நிஅமத்தை கொடுத்துள்ளான். அதில் மிகப்பெரிய நிஅமத் நாம் எல்லாரும் முஸ்லிமாக ஆக்கியதுதான். பொதுவாகவே நாம் எல்லாரும் பிறக்கும் போது முஸ்லிமாக தான் பிறப்போம். ஆனால் தாய் தந்தை எந்த இனத்தில் உள்ளார்களோ, அதாவது எந்த மதத்தில் உள்ளார்களோ அவர்களே போல அவர்களும் ஆகிவிடார்கள். அல்லாஹ் நிஅமத் என்பதை நாம் முஸ்லிமாக ஆக்கியதுதான். ஒரு நபர் ஏழையா இருக்கிறாங்க, அந்த நபருக்கு எந்த பணமோ செல்வங்களோ கிடையாது. ஆனா அந்த நபருக்கு ஒரு மொபைல் தேவைப்படுகிறது. அவரின் நண்பன் அவரின் நிலையை அறிந்து அவருக்கு ஒரு புதிய மொபைலை வாங்கி கொடுத்தார். அவரும் அதை வாங்கி கீழே அந்த மொபைலை உடைக்கிறார். அப்பொழுது அந்த நண்பனுக்கு கோபம் வருகிறது. அதே போன்றுதான் வரும். அல்லாஹ்விற்கு கோபம் எப்படி வரும் என்றால், அல்லாஹ்வின் நிஅமத் பற்றி ஆரம்பத்தில் கூறினேன். அதில் மிகப்பெரிய நிஅமத் நாம் எல்லாரும் முஸ்லிமாக ஆக்கியதுதான். ஒரு கூட்டத்தார்கள் நபியிடம் வந்து, நாங்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார். நபி சொன்னார், நீங்கள் முஸ்லிமாக மாறிவிடுங்கள், பிறகு நீங்களே ஜகாத் கொடுப்பீர்கள் என்று சொன்ன பிறகு அந்த கூட்டத்தார்கள் நாங்கள் தொழுவ மாட்டோம் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் முஸ்லிமாக மாற வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது தொழுகை எந்த அளவில் முக்கியமான ஒன்று தெரிய வருகிறது. ஆனால் எல்லாம் நம்மளுக்கு நியமத் கொடுத்து என்னென்ன நியமத் என்றால் கை, கால், பார்வை எல்லாம் கொடுத்திருந்தும் அல்லாஹ்விற்கு நம்மால் சொல்ல முடியவில்லை. மேலும் அவற்றை வைத்து நாம் வீணான காரியங்களுக்கு ஈடுபடுகிறோம்.
மேலும் தவறான செயல்களுக்கு சினிமா படங்களை பார்க்கிறோம். அப்பொழுது அல்லாஹ்விற்கு நம்ம மீது ஏற்ற அளவிற்கு கோபம் வரும். மேலும் அறிய வேண்டும். அம்மா மேவது ரப்பிக பாதியா நபியே, உங்களுக்கு உங்கள் இரட்சகன் செய்த நியாமத் அவர்களை சொல்லுங்கள் என்று கூறியுள்ளேன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக நன்றியுரை கூறி இப்ராஹிம் சாஜி அவர்கள் முடித்து வைப்பார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه والناس أجمعين أما بعد. الحمد لله. இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக நடத்தி தந்த அல்லாஹ் ஒருவருக்கு புகழ் அனைத்தும். இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி நடத்தி தந்த அல் இஹ்சான் மக்தப் மற்றும் ஹிப்ரு மதரசாவுடைய முதல்வரான சுபைர் சாலி அவர்களுக்கும், நமது மதரசாவின் பேராசிரியரான ஜாயிர் ஹுசைன் யூசுபி அவர்களுக்கும், நமது மதரசாவான அப்துல் காதர் சாலி அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் அளிப்பானாக. ஆமீன். இதில் போராடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. ஆமீன். இந்த நிகழ்ச்சியில் உரையாடிய மாணவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகத்தை அதிகப்படுத்துவானாக. இந்த நிகழ்ச்சியில் அமைதியாக பொறுமையுடன் கேட்ட மாணவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும் திறனை அதிகப்படுத்தி சொன்னதை போன்று வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்க புரிவானாக என்று கூறி